Hello Tamil traders, good evening. This answer the following 6th episode. And இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் 1 வீக்காக நம்மளோட வீடியோஸ்க்கு அந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதனோட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட பிரசிடென்ட் கிட்ட இன்றைக்கி மத்தியானம் பேசியிருக்காரு. ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வீடியோவில் பேசுவோம். அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஆஸ் ஆஃப்னா வந்து மண்டே 250 300 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நைட்டுக்குள்ளார ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து நாளைக்கு மத்தியானமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் கமெண்ட் வந்து பார்த்தோம்னா கோகுல் என்றவர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரேட் அனாலிசிஸ் ப்ரோ, கேன் யூ பை ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரதர், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேங்க், சரிங்களா? இந்தியாவோட பிரைவேட் செக்டர் பேங்க்கில் நம்பர் 1 பேங்க்னா அது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தைரியமாக வந்து பணம் போடலாம். ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதனால் விழுந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அது தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்னா, அந்த பேங்க்கில் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காரு. அதாவது நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காரு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற பதவி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஜஸ்ட் இந்த பாலிசி ஃபார்முலேஷன் பேங்க்கோட ஓவரால் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதவியில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டது சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஈகோ கிளாஷை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஈகோ கிளாஷில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லைன்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. இது எல்லாமே சோர்சஸ் மூலிமா கிடைச்ச தகவல்கள் தான். ஸோ இந்த மாதிரி பேசின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் வந்து கடைசி 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜருக்கு அப்புறம் வந்து என்னோட பர்சனல் எத்திக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் நடக்கிறது வந்து ஒத்து வரல, அதனால் வந்து நான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து மெர்ஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சரியில்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸை பயங்கரமாக அடிச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் அந்த பேங்க் ரிலேட்டடாக வந்திருக்கிற செய்திகளும் சரி, இந்த ரிசைன் பண்ண நபரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வெளியே போனது என்னோட பர்சனல் டிசிஷன் தான், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ஒத்து வராதுன்றதுக்காக தான் நான் வெளியே போயிருக்கேனே தவிர்த்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஏதோ கோளாறு இருக்குது, அதில் ஏதோ முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிருக்குன்னு சொல்லலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் இந்த பேங்க்கில் வந்து தொடர முடியாது, அதனால தான் நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. 2024 ஜனவரி மாதமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகலை. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து 2 ஷேராக ஸ்ப்ளிட் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 2024 1400 ரூபா இருந்தது. அந்த ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு 1700 அந்த ரேட் வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டேன், கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டேன், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அதாவது நான் 700 ரூபாய்க்கு வாங்கி 850 ரூபாய்க்கு விற்ற மாதிரி கணக்கு. இப்போ ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் கணக்கு போட்டோம்னா இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதாவது 2024 என்ன ரேட் கிடைச்சதோ அந்த ரேட்டுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிடைக்கிற மாதிரி கணக்கு. ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1000 ரூபாவை கிராஸ் பண்ணுது. ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணோம்னா அது 2000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் பண்ணுச்சு. இப்போ இந்த பேங்க்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 ரூபா அந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகணும்னா கூட கிட்டத்தட்ட 30% வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அண்ட் ஓவராலாக பேங்க் நிஃப்டியே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15% மேலே வந்து கிராஷ் ஆகிருக்கு. 61,000 பாயிண்ட் வந்து இப்போ 53,000 54,000 பாயிண்ட் பக்கத்தில் விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவராலாக இருக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் மேலே எங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுமோ, கிரெடிட் ரிஸ்க்கை உண்டாக்குமோ, அதனால் என்பிஎஸ் வந்து அதிகமாகிடுமோன்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த க்ரூட் ஆயிலோட விலை ஏறினா இன்ஃப்ளேஷன் வரும், எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கினது திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஒருவேளை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லாமல் இருந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருந்தா இப்போவே இது வாங்குறதுக்கான ஒரு கரெக்டான சான்ஸ் தான். ஆனால் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இன்னும் எத்தனை நாளைக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு யாருக்குமே வந்து ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, டக்குன்னு கூட முடிஞ்சிடலாம், நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஈரானோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த போர் நிற்கணும்னு நினைக்கிறோம், டெம்பரவரியாக இந்த சீஸ்ஃபயர் வருது அதெல்லாம் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல் ஜசீராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு.
ஸோ இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை முடிகிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த ஷேருமே வாங்க முடியாது. அப்படி உங்ககிட்ட சுத்தமாக எக்ஸ்போஷரே இல்லை, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இதுவரை ₹1 கூட இன்வெஸ்டே பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இல்லை, நிறைய நல்ல கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சிட்ருக்கு. நீங்கள் தாராளமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கேருந்து வந்து ஷேர் ப்ரைஸ் இன்னும் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி குறையும் போது அதை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். அந்த பணத்துக்கு கொஞ்சம் ரிசர்வாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்வைஸ். அண்ட் அதனோட வேல்யூவேஷன் பற்றி நான் பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல வேல்யூவேஷன் இருக்குது, என்பிஎஸ் கம்மி, அவங்களோட ROE ROC எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஈவன் டிவிடெண்ட் ஈல்டு கூட 1.5% பக்கத்தில் இப்போ இருக்கிற ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை இது ₹1000 போச்சுன்னா 1% டிவிடெண்ட் ஈல்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். உங்கள்கிட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க் சுத்தமாக எக்ஸ்போஷரே இல்லை, ஃபினான்ஷியல் செக்டரில் உங்களுக்கு சுத்தமாக எக்ஸ்போஷர் இல்லை, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டரில் சுத்தமாக உங்களுக்கு எக்ஸ்போஷரே இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோம்னா அருண் என்ற வந்து பண்ணியிருக்காரு. இதில் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஜியோ IPO அப்ளை பண்ணலாமா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. தாராளமாக அப்ளை பண்ணலாம் பிரதர். ஆனால் அவங்க என்ன வேல்யூவேஷனில் வராங்கன்றதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஒருவேளை அவங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஃபேர் வேல்யூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பாரதி ஏர்டெல் விட கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஏதாவது ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூட லாங் டேர்மில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ஆஸ் ஆஃப்னா வந்து டெலிகாம் பிளேயர்ஸ்னால் 4 பேர் தான். ஒன்று ஜியோ, இன்னொன்று ஏர்டெல், இன்னொன்று வோடஃபோன் ஐடியா, இன்னொன்று பிஎஸ்என்எல். இதில் வோடஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக் கம்பெனி. அதை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்கட்டும் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் வந்து ஒரு வழி பிறக்கலை. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனி, அதை லிஸ்ட் பண்ணலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனோட டெலிகாம் சர்வீசஸ், அந்த நெட்வொர்க் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சூப்பராக இல்லை. அண்ட் நெட்வொர்க் சர்வீசஸ் படி பார்த்தோம்னா பாரதி ஏர்டெல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1. அதுக்கு அடுத்தது தான் ரிலையன்ஸ் ஜியோ வருது. ஆனால் ஓவராலாக இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஏர்டெல்லை கம்பேர் பண்ணும்போது ரிலையன்ஸோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யார் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காசு போகுன்ற சூழ்நிலை வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸோட Q3 ரிசல்ட் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணும்போதே பார்த்துருந்தோம். அவங்களோட ARPU வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ₹150 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வெல்த்தை கிரியேட் பண்ணும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இவங்க வரும்போதே ஒரு ஹையர் வேல்யூவேஷனில் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பென்சிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 வச்சுப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ₹5 வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து ₹5 லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த பென்சிலை நான் ₹9.50 வாங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கி இருக்கிறது 50 பைசா தான். அந்த 50 பைசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுக்கணுமா இல்லை ₹5 ரிஸ்க் எடுக்கணுமான்றது தான் விஷயம். ஸோ அவங்க என்ன வேல்யூவேஷனில் வராங்கன்றதை பொறுத்து தான் நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா. அண்ட் அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இருக்கும்போது எந்த IPO வந்தாலும் அது நெகட்டிவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்து ஓவரால் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெரிஷாக இருக்குது. மார்க்கெட்டில் அந்த ஷேர் வந்தாலும் அதுக்கப்புறம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற சூழ்நிலை இருக்கும். அன்னைக்கு தேதியில் வந்து பார்த்துக்கலாம் பிரதர். கண்டிப்பாக ரிலையன்ஸ் ஜியோ IPO வரும்போது கண்டிப்பாக நம்மளோட அனாலிசிஸ் வீடியோ இருக்கும். அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோம்னா கோவிந்தன் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. Zydus doing lot of posting but not reflecting in price movement, so sad அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஃபார்மா கம்பெனிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா, அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எங்களோட USFDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு, USFDA அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, USFDA வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்காங்க, எங்களுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு, நாங்கள் இதை ட்ரையல் பண்ணுறோம் அதை ட்ரையல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீடிங்ஸ் தான். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தெரிவிக்கணும். அது எப்படி தெரிவிக்கணும்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட வந்து கொண்டு போய் அந்த நியூஸை சேர்க்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்தி சேனலில் வந்து சொல்கிறது இல்லாமல் எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Zydus லைஃப் சயின்ஸில் மட்டும் இல்லை, எல்லா ஃபார்மா கம்பெனிலும் உங்களுக்கு நடக்கிற விஷயம் தான். ஈவன் எல்லா லிஸ்டட் கம்பெனிஸ்லையும் இது நடக்கிற விஷயம் தான். அண்ட் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா Zydus லைஃப் சயின்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, ஆனால் நியூஸ் மட்டும் வருதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் Zydus லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஃபார்மா கம்பெனியில் ஒரு கம்பெனி. ஸோ தைரியமாக உங்களோட பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் செக்ஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும் நாட்களில் இது பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்கப்பிரியா ராஜ் GT அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா அஜித் என்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. கோல்டு இன்னும் எவ்வளோ விழுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதாவது பிரதர், நான் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜை வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்.
அதாவது லாஸ்ட்டாக வந்து மிகப்பெரிய ஃபால்னு பார்த்தோம்னா ஜனவரி 29 ஒரு அப்டேட் வருது. அதாவது கெவின் வாஷ் தான் அடுத்த ஃபெடரல் ரிசர்வோட சேர்மனாக வரப்போறாரு அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வருது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்தணும், அது வந்து பார்த்தீங்கன்னா கரன்சிஸை வந்து ஸ்டேபிளாக வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். லாஸ்ட்டாக வந்து அவர் கொடுத்த இன்டர்வியூ கூட அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த காரணத்தினால இது வந்து கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் சொல்லிட்டு விழுந்திருந்தது. ஸோ அந்த டெக்னிக்கல் படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட $4,400 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதாவது $4,380 $4,400 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். காரணம் என்னன்னா போன வருஷம் அக்டோபர் 21 பீக் வந்து பார்த்தீங்கன்னா 4,380. அந்த பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதை உடைச்சதுன்னா $3,928 வரை கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷம் அக்டோபர் மாதம் வந்து பீக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் வருது. அந்த டைமில் எடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,928 அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சம் ஒரு 10% அளவுக்கு விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளோதான் விற்றுக்கிட்டே இருப்பாங்களா, ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடியும். அப்போ மறுபடியும் கோல்டுலேருந்து ஒரு ரிகவரி வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நானும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா நான் ரொம்ப முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு இந்த பெயின் வந்து பெருசாக தெரியல. என்னோட கெயின்ஸ் மட்டும்தான் எரோட வைக்க தவிர்த்து இன்னமும் கூட என்னோட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பாசிட்டிவாக தான் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் கோல்டு ரெக்கவர் ஆகும். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரெக்கவர் ஆகும்னு சொல்கிறேன்னா, அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் நேஷனல் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா $39 ட்ரில்லியன் வந்து கடந்துருச்சு. ஸோ $39 ட்ரில்லியன் இப்போ அவங்களோட யூஎஸ் ட்ரெஷரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கணக்கு போட்டோம்னா 4% அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்போது கிட்டத்தட்ட 40 ட்ரில்லியன்னு வச்சுக்கோங்களேன். 40 ட்ரில்லியனில் 4% கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 1.6 ட்ரில்லியன் அவங்க வந்து வட்டி மட்டுமே கட்டணும். சரிங்களா? இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது அவங்க வட்டிக்கு மட்டுமே வந்து அதிகமான பணம் கட்டணும். இந்த காரணத்தினால்தான் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக வந்து வட்டி விகிதத்தை குறைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெரம் பவுலுக்கும் ட்ரம்ப்புக்கும் லாஸ்ட் 1.5 வருஷமாகவே அந்த பஞ்சாயத்து வந்து ஓடிட்டு இருக்கு. அடுத்து கெவின் வாஷ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கெவின் வாஷை கொண்டு வரும்போதே தம்பி நீ வட்டி விகிதத்தை குறைக்கிறதுனால தான் அவனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா அது வந்து கோல்டுக்கு பாசிட்டிவான விஷயம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விஷயம் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை. இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைனால க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகும் போது அது இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணுச்சுன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற வேண்டியது இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கோல்டுக்கு நெகட்டிவான விஷயம். என்னதான் இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களால ஹோல்டு பண்ணால் அது பெரிய விஷயம். ஏன்னா உலகத்தில் வந்து யார்கிட்டையுமே காசு இல்லாத போது இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா அது வந்து ரிசெஷனுக்கு கொண்டு போயிடும். ரிசெஷனுக்கு கொண்டு போச்சுன்னா மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணும். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் எப்பப்பெல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இது சீப்பான ப்ரைஸ் நமக்கு கன்விக்ஷன் வரும்போது நீங்கள் அதை வாங்குறது தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பற்றின என்னோட ஒப்பீனியன். அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. மார்க்கெட் ரிகவர் ஆகல தம்பி, தெளிய வச்சு அடிக்கிறாங்கன்னு போட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இவர் வந்து காமெடியாக தான் இது சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகும்போது ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா உடனே மார்க்கெட் ரிகவர் ஆகுது. மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான அப்டேட் வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் விழுந்துருது. என்ன விஷயம்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இழுத்துட்டே போக முடியாது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போனால் அது குளோபல் எக்கனாமியை வந்து பாதிக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈரான் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா ஒன்று இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸே எங்களுக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓமன் மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெட் சி வழியாக எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையானா எல்லாருமே சேர்ந்து ஈரானுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ரொம்ப நாளைக்கு வந்து ப்ரொலாங் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனுக்கு வந்து தான் ஆகணும். என்ன விஷயம்னா ஈரான் வந்து கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. தொடர்ந்து எங்களை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு முறை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலாக வந்து இது வந்து ரம்ஜான் மாதம், இந்த மாதத்துல வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க எல்லாரும் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்கள சைக்காலஜிக்கலாகவும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இது நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது நியாயம் தான். எங்களை வந்து எங்களோட நாட்டில் வந்து வாழ விடுங்க, எங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்தால் கூட சட்டுன்னு ரிகவர் ஆகுது. மறுபடியும் வந்து அட்டாக் அதிகமாச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் விழுது. ஸோ என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் கூட அதிகபட்சம் இன்னொரு 500லேருந்து 1000 பாயிண்ட் விழுந்தால் அதிகம். அண்ட் இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போச்சுன்னா அது ஓவரால் பொருளாதாரத்தையே பாதிக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம் பிரதர். அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா சுரேஷ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் பிரதர், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா
எஸ் கலான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் வீடியோலேயே வந்து நம்ம பேசியிருந்தோம். அதாவது அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டுற காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டு பீஸ் வாங்கியிருக்கேன். இதாவது இன்னும் ஒரு 3000 ரூபாய் பக்கத்தில் லாபத்தில் இருக்கேன். எனக்கு எக்ஸாக்டாக அந்த நம்பர் தெரியல. 3000 ரூபாய் பக்கத்தில் லாபத்தில் இருக்கேன். இப்போ வித்துட்டு வெளியே வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அது வந்து ஜென்ரலான ஒரு அட்வைஸ் தான். நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணுற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டோட கொண்டு வராதீங்க. ஈவன் கோல்டாகவே இருந்தால் கூட அதை வந்து வாங்காதீங்க. ஏன்னா ஷார்ட் டேர்மில் கோல்டு வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அப்போ வந்து மாட்டிப்பீங்க, நஷ்டத்தில் விற்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஜென்ரலாக தான் சொன்னேன். அண்ட் அதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பேச்சை கேட்டு நான் நிப்பான் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டில் இருந்து வெளியே வந்தேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூக்கா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா அவா வெற்றி என்ற வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் சஜஸ்ட் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அண்ட் பை நவ் இன் ஷார்ட் டைம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரதர், ஷார்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் எதையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கலாக்காக்கும் நான் சொன்னேன். அதாவது ஷார்ட் டைமுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். நீங்கள் ஷார்ட் டைமுக்கு நீங்கள் முதலீடு பண்ணோம்னா நீங்கள் தயவு செஞ்சு போய் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைங்க, அதுவே போதும். அண்ட் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் பீஸ் மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸில் வைங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5% 5.5% கொடுப்பாங்க. எனக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 5.5% அளவுக்கு லிக்விட் பீஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. அண்ட் அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ குறைச்சிருக்கிறதுனால மேபி ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறையலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 3% கொடுத்தா இப்போ அதிகம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ஆனால் லிக்விட் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5% 5% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு உங்களுக்கு உதவும். ஆனால் நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக தான் இருக்குது. ஈவன் ஐடிசி கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 300 ரூபா உடச்சிட்டு ட்ரேட் ஆச்சு. அண்ட் இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியும் உட்பட எல்லா கம்பெனிஸும் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடிஞ்சாதான் எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுவு காலம் வரும். அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸஸ் விழுந்துட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த பிரச்சனை வந்து எப்போ வேணாலும் முடியலாம். இன்னைக்கு நைட்டே கூட வந்து பிரச்சனையை முடிச்சுக்கணும்னு அவங்க சொல்லிடலாம். நாளைக்கு அதாவது மண்டே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 250 300 பாயிண்ட் நம்மளோட மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி. ஆனால் இந்த அப்டேட் வந்துச்சுன்னா 500 1000 பாயிண்ட் கேப் அப்பில் கூட ஓப்பன் ஆகலாம். அது யாராலுமே சொல்ல முடியாது. நீங்கள் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதுவரை நீங்கள் சுத்தமாக இன்வெஸ்டே பண்ணலைன்னா உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் ஒரு 25% வந்து நீங்கள் இந்த வேலையிலே வாங்கிடலாம். ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விலை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சூதாட்டம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸை தான் கொடுக்கும். அண்ட் இதுதான் என்னோட சஜஷன். அண்ட் அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. HDFC பேங்க் இருக்குது, ஐடிசி இருக்குது, கேம்ஸ் இருக்குது, கிறிசில், CDSL, கேஸ்ட்ரால் இந்தியா, PTC, இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், இந்துஸ்தான் யூனிலிவர் கூட லாஸ்ட் ஒரு 4-5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னே கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய ப்ளூ சிப் கம்பெனிஸே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கல. அண்ட் டிமார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கடையை திறந்துட்டாங்க புதுசாக. ஸோ அவங்களோட டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 464 கடை இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 500 கடைன்ற மார்க் வந்து டச் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவாக கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் மெதுவாக பை பண்ணுங்க. அண்ட் இவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஸ்டாக்ஸ் லிஸ்ட் வந்து அவருக்கு கமெண்ட்ல நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தோம். அதில் PTCனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. PTCனா ஒன்றும் இல்லை பிரதர், பவர் ட்ரேடிங் கார்பரேஷன் அர்த்தம். சரிங்களா? இந்த கரண்ட்டை வாங்கி விற்கக்கூடிய ஒரு ஆள். அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். 4-5% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்டு இருக்கும். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 200 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 160 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 160 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா இருக்கும்போதே இவங்க வந்து 5% டிவிடெண்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? 10 ரூபா ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இப்போ இது 160 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அப்போ வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாகிடும். கிட்டத்தட்ட 6-7% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாகிடும். 6-7%னா கிட்டத்தட்ட நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி. அப்படி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஷேர் ப்ரைஸும் ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த 30% ஒரு லாபம், 7 ஒரு 14% லாபம், மொத்தம் 44% உங்களுக்கு லாபம் வந்துடும். அதுக்காக மொத்த பணத்தையும் கொண்டு போய் PTCலேயே போடாதீங்க. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனியில் போடாதீங்க, பிரித்து போடுங்க. அதனால தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுத்தேன். அண்ட் அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போது. அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோம்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் என்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, டுடே நிஃப்டி ஃபெல் 500 பாயிண்ட்ஸ், கிரேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பாராட்டியிருக்காரு. ரியலி இஸ் அனாலிசிஸ் இஸ் கிரேட். எவ்ரி ஒன் செட் எஸ்டர்டே தட் மார்க்கெட் வாஸ் ரிகவர்ட் பட் ஈஸ் த ஒன் செட் டு வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆச்சு. நான் வந்து என்ன சொன்னேன்னா இன்னும் வந்து பிரச்சனை முடியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் சப்ளைஸை ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சிஸும் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர்த்து
பிரச்சனை முடியல, பிரச்சனை முடிஞ்சு கிளியராக சீஸ் ஃபயர்னு சொல்கிற வரையும் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக விழுந்தது. 23,700 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆச்சு, 700 பாயிண்ட் அளவுக்கு கிராஷ் ஆச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி வேல்யூபிளான கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோம்னா மணிவேல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மே நோ யுவர் வாட்ஸ்அப் சேனல் ஜி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நம்ம போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜி. அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா உமாபதி பிஎஸ் அப்படின்ற வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பிரதர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் வியூவர், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிரதர். இவர் என்ன கேட்டிருக்காருன்னா ப்ளீஸ் கிவ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் த அதானி போர்ட் ஸ்டாக் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது அதானி போர்ட்டை எந்த விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு. அதானி குரூப்பில் இருக்கிற எந்த கம்பெனிலையும் நான் இன்வெஸ்ட் பண்ணலை. காரணம் என்னென்னா அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அண்ட் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டெப்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதானி வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு நெருக்கமான ஒரு கம்பெனி, அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிரதர். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 3% மேலே ஒரு குறிப்பிட்ட ஷேருக்கு அலோகேட் பண்ணாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் வரும். அப்படி நெகட்டிவான விஷயம் வரும்போது 10% 15% ஒரே நாளில் வந்து கிராஷ் ஆகும். அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் பிரதர், நான் வந்து அதானி குரூப்பில் எந்த ஷேர் வச்சுக்கல. மேபி அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு அதிகமாகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல கம்பெனிஸ், ஸ்டேபிளான கம்பெனிஸ், சில வேல்யூபிளான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு அதுவே போதும். வருஷத்துக்கு வந்து ஒரு 15% 18% வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்தாலே எனக்கு போதும். நான் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நீங்கள் அதானியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க் பிரதர். அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோம்னா நெல்லையப்பர் ஜெகநாதன் அப்படின்ற வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. நைஸ் அண்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஜா பூ கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா ஐஎம் பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பிரேம் அப்படின்றது அவரோட பேருன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2222 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்தது. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரவீன் யூ ஆர் ஏ டிசர்விங் பர்சன், கீப் க்ரோவிங்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸ். அண்ட் எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இதே மாதிரி வேல்யூபிளான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.